ஹாய் விவஸ். நிதிஷின் சந்தேகம் ஒரு பக்கம், டார்ச்சர் செய்யும் சுதாகர் குடும்பமா, அதிர்ச்சியில் இனியா. வாங்க பாக்கியலட்சுமி சீரியலில் ப்ரோமோ ஒன்று வெளியாகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல் தான் அம்மாவை பார்ப்பதற்காக அவளுடைய ஹோட்டலுக்கு இனியா வந்திருந்த நிலையில்தான் அங்கு ஆகாசும் வருகிறாராம். அவனை பார்த்ததும் எப்படி இருக்க, படிப்பு எப்படி போகுது என நார்மலாக பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் தான் அவளை பிக்கப் பண்ண வரும் நிதிஷ் ஆகாஷை பார்த்து அப்செட்டும் ஆகிறாராம். உடனே பாக்கியாவிடம், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு ஆண்டி, நான் இனியாவை கூட்டிட்டு போறேன் என சொல்லிவிட்டு இந்த நிலையில்தான் அவளை ஒண்ணுமில்லை, நீ தூங்கு என சொல்கிறாராம். இந்த பக்கம் பாக்கியாவுக்கு தூக்கத்தில் மகளுக்கு ஏதோ ஆவதை போல கனவு காண்கிறாராம். ஆனால் அதிர்ச்சி அடைந்த போன் போடலாமா என ஆனால் நேரமானதால் காலையில் பேசிக்கலாம் என நினைக்கிறாராம். அதன் பின்னர்தான் மறுநாள் சுதாகர் அம்மாவிடம் நிதிஷ் நடந்த விஷயங்களை எல்லாம் உடனே இனியா ஹோட்டல் போறதே அந்த பையனுக்கு பார்க்கறதுக்கு போல சுதாகர் அவர்களிடம், இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்க எதுவும் பேசிட வேண்டாம் என அப்போதுதான் இனியா அங்கு வர சுதாகர் குட் மார்னிங் என அவன் எதுவும் பேசாமல் இருக்க நிதிஷ் எழுந்து போய் விடுகிறான். அவன் அம்மா எதுவும் பேசாமல் இருக்கிறாளாம். எல்லோரும் எழுந்து போய்விட நிதிஷ் நடந்த இதையெல்லாம் சொல்லி இருப்பாரோ என யோசிக்கிறாள். நம்மக்கிட்ட நேரடியாக கேட்டால் கூட ஏதாவது சொல்லலாம், ஆனால் அமைதியாக இருக்கும்போது தான் என்ன பண்ணுறது என்று தெரியாமல் குழம்புகிறார். நீ நல்லா இருக்கீல, எதுவும் பிரச்சனை இல்லைல எனக்கு, அதெல்லாம் எதுவும் இல்லை என்கிறார். இதனிடையே தான் சுதாகர் நிதிஷ் அவன் அம்மாவிடம் மூவரும் மட்டும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நிலையில் அப்போது இனியா அங்கு வர அவளை கண்டுகொள்ளாத போல் இருக்கிறார். இனியா பேசிக்கொண்டே இருக்கும்போது யாரும் பதில் பேசாமல் இருக்கின்றனர். உடனே அவளே, ஏன் என் மேல் கோபமாக இருக்கீங்க, என்ன பிரச்சனை, நான் பேசினது ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க என்று கூறுகிறார். அப்போது நிதிஷ் அம்மா கடும் கோபத்துடன், என் பையன் ஆசைப்பட்டதை தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணி வச்சோம், நான் நீ செஞ்சதை சொல்லவே கேவலமா இருக்கு, உன் அம்மா ஹோட்டலில் இதுக்குத்தான் போறியா என கண்டமேனிக்கு அவளை திட்டுகிறார். அதற்கு இனியா, இதனால் கடும் இனியான அதிர்ச்சியில் அடைந்த இனியா அங்கிருந்து எழுந்து போகிறாராம். இதனை அடுத்துதான் இனியா இந்த விஷயத்தை அம்மாவிடம் சொல்வாளா என பாக்கியலட்சுமி அடுத்து கதைக்களம் உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.